ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன நான் சொல்ல மாட்டேன், நீங்களே வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால நான் எல்லாத்தையும் எடுத்து கீழே வைக்க போகிறேன். வெஜிடபிள்ஸும் நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 1 வீக்குக்கு வேண்டியது, அதையும் நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம உள்ளே இருக்கிறது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் நான் 1 வீக்குக்கு தேவையான பச்சை பட்டாணி, மூக்கடலை எல்லாத்தையுமே நான் வச்சுருக்கேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணால் உடஞ்சிடும். தேங்காய்லாம் கூட நான் பீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1 வாரத்துக்கு தேவையான புளி கிரேவியை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஆப்ப மாவு இருக்குது, அதையும் நான் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இது டிஃபனுக்கு. நான் எல்லாமே க்ளீனாக வெளியே எடுத்துடுறேன். எல்லாத்தையும் வெளியே வச்சாச்சு க்ளீன் பண்ணி. இதில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை தொடச்சிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆறிட்டுருக்கோம். அதுக்குள்ளே நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு தொடச்சிட போகிறேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணிக்கலாம். நான் இதில் வினிகர் ஒரு 1/2 கப்பும், அதுக்கப்புறம் விம் ட்ராப்ஸ் ஒரு 1/2 கப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை நான் ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிக்க போகிறேன். வினிகர் போட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் உள்ள கரையெல்லாம் கூட வந்துடும். அதை தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு எல்லோ கிளாத் போட்டு நல்லா அதை தொடச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நீங்கள் மந்த்லி 1 டைம்ஸ் பண்ணலாம். இதை நல்லா சுத்தமாக தொடச்சிடுங்க. துடைக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணி தொடச்சிடாதீங்க. இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஒரு எல்லோ கிளாத் போட்டு நல்லா தொடச்சிட போகிறேன். நம்ம ஏற்கனவே வினிகர் போட்டிருக்கோம், அதனால் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறமா நல்லா தொடச்சிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரிட்ஜில் இருக்க ஸ்மெல் கூட வராது, நல்லாயிருக்கும். வினிகர் போடுறதுனால அந்த ஸ்மெல்லாம் கூட இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சுத்தமாக நல்லா தொடச்சி எடுத்துடலாம். சுத்தமாக தொடச்சாச்சு. இப்போ நான் பாத்திரம்லாம் வாஷ் பண்ண போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. இப்போ நான் பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் மேலே தான் நான் வைக்க போகிறேன். நாங்கள் காலையிலேயே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இது டிஃபன் செஞ்சு சாப்பிட்ட பாத்திரம். க்ளீன் பண்ணதுனால அப்படியே கொஞ்சம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நான் ஃப்ரிட்ஜில் இருக்க பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ண போகிறேன். பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ண போகிறேன். எல்லாமே தேய்ச்சி வச்சாச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் இருக்க ட்ரேலாம் வாஷ் பண்ண போகிறேன். இதையும் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் கொஞ்ச நேரம் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் ஃபிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்கள் மந்த்லி 1 டைம்ஸ் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் வெயிலில் வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போ ஃப்ரிட்ஜும் க்ளீன் ஆகிடுச்சி. நான் கோலின் போட்டு ஃப்ரிட்ஜ் மேலெல்லாம் நல்லா தொடச்சிக்கிறேன். கோலின் போட்டு தொடச்சிங்கனாலே க்ளீன் ஆகிடும். அந்த கைப்பிடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் கீழே மேலே நல்லா தொடச்சிடுங்க. நல்லா புதுசு மாதிரி ஆகிடும். இப்போ பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. நான் வந்து கொஞ்சம் கிச்சன் மேடையெல்லாம் துடைக்கிறேன். கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸ் மேடை எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை துடைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே முடிச்சாச்சு. ஃப்ரிட்ஜும் நல்லாயிருக்கு. இப்போ நான் ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்களோடது ஈஸி தான், கழட்டி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ட்ரே வைக்கிறேன். அதில் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை இதெல்லாம் வைக்க போகிறேன். மாவெல்லாம் மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸையும் நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். பால் வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சு ஏற்கனவே வச்சுருந்ததையும் நான் அடுக்கி வச்சுருக்கேன். நான் அது உள்ளே வந்து ட்ரேயில் பார்த்திங்கன்னா வெண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ நம்ம முந்திரி, திராட்சை எல்லாத்தையுமே அழகாக அடுக்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா கவரில் இருக்கிறது கொஞ்சம் சைடில் வச்சுருக்கேன். வேர்க்கடலை வச்சுருக்கேன் நான். இப்போ நான் மிக்சியை துடைக்க போகிறேன். இந்த மிக்சி என்னோடய மேரேஜ் அப்போ வாங்கினது. 13 வருஷம் ஆகுது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் தொடச்சி யூஸ் பண்ணியிருக்கேன். 13 வருஷமாக நல்லா தான் ஓடுது. பிரீத்தி கம்பெனி இது. இப்போ நான் ஃப்ளக் பாயிண்ட் எடுத்து ஜன்னல் பக்கம் போட்டுக்கிறேன். நான் ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த வினிகர் சொல்யூஷனை விட்டு தான் நான் வந்து துடைக்கிறேன். ஃபஸ்ட்டு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஒரு எல்லோ கிளாத் வச்சு தொடச்சிங்கன்னா போயிடும். கொஞ்சம் காஞ்சி போனதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் தொடச்சிங்கனாலே போயிடும். இது நம்ம அப்பப்போ சிந்த தொடச்சிட்டனாலே சுத்தமாக இருக்கும். இப்போ நான் சுத்தமாக தண்ணி போட்டு தொடச்சி எடுத்துக்கிறேன். மறுபடியும் சுத்தமான தண்ணியில் ஒரு தடவை தொடச்சிடலாம். இப்போ இதனால் சுத்தமாக தொடச்சாச்சு. இதை எடுத்து போய் நான் வெயிலில் வைக்க போகிறேன். இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். மாப் போட்டாச்சு, தொடச்சாச்சு, பெருக்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பாத்திரமும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் இன்றைக்கி என்ன சமைச்சேன் அப்படின்னு கேட்டிங்களா? சாதமும் நேற்று வச்சு குழம்பு இருந்தது, அதை வச்சு எல்லாருமே சாப்பிட்டோம். வத்தல் குறித்து வச்சு சாப்பிட்டுட்டோம். இந்த வீக் லன்ச் மெனு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். மண்டே பார்த்தீங்கன்னா இட்லியும் க்ரீன் சட்னியும் பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தேங்காய், புளி எல்லாம் போட்டு அரைக்கிற ஒரு சட்னி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைஸும் வெண்டைக்காய் சாம்பார், கருணக்கிழங்கு தவா ஃப்ரை, அப்பளம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து கருணக்கிழங்கு சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு அப்பளம் நாங்கள் பொரிச்சு வச்சுருவேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா அடையும் தேங்காய் சட்னியும் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இட்லி மாவும் அடை மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃப்ரிட்ஜில் ஏற்கனவே கொஞ்சம் தோசை மாவு இருக்குது. அது இல்லாமல் ஆப்ப மாவும் இருக்குது. இது வந்து நாளைக்கு நான் அரைச்சிடுவேன். சண்டே வந்து இது 2 மாவையும் நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இப்போ செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நிறைய வாங்கிட்டு வந்திருந்தேன். அது போட்டு ஒரு புலாவ் பண்ணிவிட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டிருக்கேன்.
பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறேன். அதனால் பூரியோ இல்லைன்னா சப்பாத்தியோ நைட்டுக்கு பண்ணிவிட்டு அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கப்புறம் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தப்பமும் கார சட்னியும் போட்டிருக்கேன். புதன்கிழமை வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிருத்திகை, அதனால் நான் கத்திரிக்காய் சாம்பாரும் அவரைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் இருக்கிறதுனால பொங்கல் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இட்லியும் சாம்பார் சட்னி இது பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து அன்றைக்கி பூஜை சாமான் வாஷ் பண்ணுற வேலை இருக்கும்ன்றதுனால நான் சிம்பிளாக போட்டுக்கிட்டேன். மதியத்துக்கு கேரட் ரைஸ் பண்ண போகிறேன். நைட்டுக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆப்பமாவு இருக்குது என்கிட்ட, அதனால் ஆப்பமும் தேங்காய் பாலும் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கருணைக்கிழங்கும் மொச்சையும் போட்டு ஒரு குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். அதுக்கு வந்து நான் அவரைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். 2 நாள் அவரைக்காய் பொரியல் பண்ணுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. அவரைக்காய் அதிகமாக இருக்கிறதுனால நான் சீக்கிரமாக காலி பண்ணிடலாம் அப்படின்னு இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் அவரைக்காய் தாங்காது, கெட்டு போயிடும். நைட்டுக்கு வந்து ஆனியன் ஊத்தப்பமும் எப்படியே இந்த குழம்பு கொஞ்சம் இருக்கும், பத்தலைன்னா சட்னி அரைச்சிக்குவேன். இந்த குழம்பு வந்து இந்த ஊத்தப்பத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நான் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தோரம்பருப்பு போட்டு தான் குழம்பு வைப்பேன். அதனால் அது சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது புளி குழம்பு மாதிரி வைக்க மாட்டேன் நான். இது கொஞ்சம் சாம்பார் டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் சாம்பார் மாதிரி இருக்காது, அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். சாட்டர்டே பார்த்திங்கன்னா சேமியா உப்புமாவும் சட்னியும் நான் பிளான் பண்ணியிருக்கேன். 4 நாள் தொடர்ந்து நம்ம டிஃபன் போட்டதுனால இன்றைக்கி டிஃபன் நான் செய்ய போகிறது இல்லை. வெண்டைக்காய் புளிக்குழம்பும் தக்காளி ரசமும் வச்சுட்டு பீட்ரூட் கறி பண்ண போகிறேன், அப்பளம் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் சண்டேவும் நான் பிளான் பண்ணிட்டேன். சண்டே பார்த்திங்கன்னா பிரதோஷம், நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால எங்கள் வீட்டில் நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதியத்துக்கு ரைஸும் வெஜிடபிள் குருமா பண்ணலாம், அது கூட ஒரு வத்தல் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்ருவோம். இந்த வெஜிடபிள் குருமா வச்சு சப்பாத்தியும் நான் நைட்டுக்கு இதையே தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க. எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி பார்த்துக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.